நான் பார்த்தசாரதி எழுதிய வீதியில் ஒரு வினா சிறுகதை. அந்த கலகலப்பான வீதியின் ஒளிமயமான பகுதிகளில் வழக்கமாக நாள் தவறாமல் தென்படுகிற காட்சிதான் அது. கிழக்கே வீதி முடிகிற இடத்தில் உயரமான கோவில் கோபுரம், தெற்கு பக்கம் இன்றைய சமூகத்தின் கோவிலான மாபெரும் சினிமா கொட்டகை, இருபுறமும் கலகலப்பான கடைகள். என்னுடைய புத்தக கடையும் அந்த வீதியில்தான் இருந்தது. கண்ணகி புத்தக நிலையம். உயர்தரமான இலக்கிய நூல்கள் யாவும் கிடைக்கும் என்று வெளியே எனாமல் போர்டு மாட்டிக்கொண்டு உள்ளே ஓட்டுகிறேனே, தெரியவில்லையா? தொலைகிறது, விடுங்கள். அதோ என் கடைக்கு எதிர்த்தாற்போல் ஒரு மிலிட்டரி ஹோட்டல். உள்ளேயும் வெளியேயும் கூட்டம் பொங்கி வழிகிறது. ஊரெல்லாம் கேட்கும்படி இந்தி இசைத்தட்டு முழங்குகிறது. நாள் ஒன்றுக்கு எப்படியும் 700-800 ரூபாய் வியாபாரத்துக்கு குறையாது. மிலிட்டரி ஹோட்டல் ஐயா, மிலிட்டரி ஹோட்டல். ஓட்டுவதற்கு அதுவும் இலக்கிய புத்தக கடையா என்ன? சுதந்திர பாரதத்தில் அறிவை வளர்த்து விட்டோம், கல்வியை கரைக்காண செய்து விட்டோம், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்து விட்டோம், வீடுதோறும் கலைக்கோயில், வீடுதோறும் புத்தக சாலை என்றெல்லாம் மேடையிலே நாக்கு நீட்டி பேசுகிற மேதாவிகளை என்னுடைய கண்ணகி புத்தக நிலையத்திற்கு மட்டும் ஒரே ஒரு நாள் வந்து உட்கார சொல்லுங்கள். 4-5 மணி நேரத்தில் சுதந்திர பாரதத்தில் என்ன வளர்ந்திருக்கிறதென்று பாடம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறேன். என்ன முறைக்கிறீர்கள்? முறைக்காதீரையா, நான் உள்ளதை சொல்லுகிறவன். மிலிட்டரி ஹோட்டலும் சலூனும் மூளைக்கு மூளை ஒலிபெருக்கி கடையும் தெருவுக்கு 4 கட்சிகளும் தவிர ஒரு வெங்காயமும் வளர்ந்ததாக தெரியவில்லை. முன்னால் ஆண்கள் தான் பிச்சைக்கு வந்து தெருவில் அலைந்து கொண்டிருந்தார்கள். இப்போது இளம் பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் தெருவில் கந்தல் புடவையும் கிளிசல் துணியும் எண்ணெய் வறண்ட பரட்டை தலையுமாக பிச்சைக்கு வருகிற அளவு வளர்ந்திருக்கிறது. எந்தெந்த தொழிலையோ வளர்த்து விட்டதாக மேடையிலே மார்த்தட்டுகிறீரே, பிச்சைக்கார தொழில் நீர் வார்க்காமலே எத்தனை அமோகமாக வளர்ந்திருக்கிறது பார்த்தீரா? ஏனையா தலை குனிகிறீர்? குனியாதீர். நிமிர்ந்து நின்று பாரத தேசம் என்று தோள் கொட்டி பூரித்து பெருமைப்படுங்கள். உமக்கு எதற்கு ஐயா இந்த வம்பெல்லாம்? கடையை கவனித்து கொண்டு பேசாமல் இரும் என்கிறீரா? செய்யலாம். ஆனால் இந்த கடை பக்கமாக யாராவது திரும்பி கவனித்தால் தானே நான் வியாபாரத்தை கவனிக்கலாம். வருகிற பயல்களெல்லாம் முதலில் எதிரே இருக்கிற மிலிட்டரி ஹோட்டலில் தான் நுழைகிறான். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சுகானந்தா பீடா ஸ்டாலில் போய் ஸ்பெஷல் பீடா வாங்கி வாயில் அடக்கி கொண்டு திரும்பி பாராமலேயே நடையை கட்டி விடுகிறானே ஐயா. பேரைப்பார், பேர சுகானந்தா பீடாவாம். இன்று இந்த தேசத்திலே சுகமும் ஆனந்தமும் பீடா ஸ்டைலிலே தான் மீதம் இருக்கிறது மாதிரி நினைப்பு. பீடா கடை வீராசாமி என்ன இருந்தாலும் கெட்டிக்காரன். பயல் பீடாவுக்கு வெற்றிலை சுருட்டுகிற போது ஆளையே சுருட்டி கைக்குள் போட்டுக்கொள்கிற சாமர்த்தியக்காரன். எப்படியோ இவனும் தினமும் 15-20 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிவிடுகிறான். தெருவுக்கே திருஷ்டி பரிகாரம் போல் என் இலக்கிய புத்தக கடை தான் இருக்கிறதே ஓட்டுவதற்கு. இதோ மேல் வரிசையில் திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை 100 பிரதிகளும் அப்படியே இருக்கின்றன. இணையற்ற இலக்கிய நூல்தான். யாராவது கேட்டு வாங்கி கொண்டு போகிறானா? தப்பித்தவறு எவனாவது படியேறி கடைக்குள் வந்தால் கொக்கோகம் மலிவு பதிப்பு இருக்குதுங்களா என்று வாய் குசாமல் கேட்கிறான். அதெல்லாம் இங்கே வைத்து விற்கிறதில்லை என்றால் முகத்தை சுளித்து கொண்டு ஒரு திணுசாக பார்த்துவிட்டு போகிறான். போகட்டுமே. கண்ணகி புத்தக நிலையத்தில் நுழைந்து நாக்கு மேலே பல்லை போட்டு இவன் எப்படி கேட்கலாம் இந்த கேள்வியை? ஏண்டாடே, உன்னை போல் வெறும் பயல்களை நம்பியா திருவிக்கா எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்? நீ போ, உன் வியாபாரம் வேண்டாம். தெய்வம்டா அவரு. மறுபடியும் சிறிது நேரம் ஓட்டுகிறேன். அதோ கிளிசல் பாவாடையும் பலாச்சுளைகளையும் கந்தல் துணியால் மூடினார் போல் நடுநடுவே கந்தலின் வழி முதுகும் தோளும் பொன்னிறம் தெரிய சட்டையுமாக 7-8 வயது சிறுமி பீடா ஸ்டால் வாசலில் பிச்சைக்கு நிற்கிறாள். அந்த சிறுமிக்கு பக்கத்திலே சிறிது தொலைவில் அதே கந்தல் கோலத்தில் அவளை அந்த தொழிலுக்கு அனுப்பியிருக்கும் அவள் தாய் இன்னொரு கை குழந்தையோடு ஒதுங்கி நிற்கிறாள். அவளே முன் வந்து கை நீட்டலாம். ஆனால் இப்போது அது ஃபேஷன் இல்லை. சிறு வயதாக இருந்தால்தான் பார்க்கிறவர்கள் மனம் உடனே உருகும். பிஸ்னஸ் ஐடியா. நேரடியாக கவனிப்பதை விட சப் ஏஜென்ட்
வைத்து கவனித்தால் லாபம் அதிகம் இல்லையா? உமக்கு தான் தெரியுமே, சுகானந்தா பீடா ஸ்டால் பக்கம் வருகிற ஒவ்வொரு ஆளிடமும் அந்த சிறுமி பின்தொடர்ந்து ஓடிப்போய் கை நீட்டுகிறாள், சிரிக்கிறாள், கெஞ்சுகிறாள். சிறுமிக்கு எலுமிச்சம்பழ நிறம், களையான முகம், மூக்கு முழி, பல்வரிசை எல்லாமே அழகாக வாய்த்து தொலைத்திருக்கிறது. சாதாரணமாக இப்படி பிச்சைக்கு வருகிற சிறுமிகளிடம் வழக்கமாக இல்லாத அழகாயிருந்தது அது. அதிகம் வயதானவர்களை சார் சார் என்றும் இளைஞர்களை அண்ணா அண்ணா என்றும் உறவு கொண்டாடி பிச்சை கேட்கிறாள் சிறுமி. வழக்கமாக தினம் பார்க்கிற காட்சிதான். சிலர் காசு கொடுத்து விட்டு போனார்கள், சிலர் பேசாமல் போனார்கள். சிறுமி பூப்பந்தாக துள்ளியும் ஓடியும் நடந்தும் காசு சேர்த்து கொண்டிருந்தாள். வீதியில் நல்ல கூட்ட நேரம். கண்ணகி புத்தக நிலையத்தில் எவ்வளவு நேரம்தான் ஓட்டும் தொழிலை பொறுமையாக செய்து கொண்டிருக்க முடியும்? மிலிட்டரி ஓட்டலில் சுறுசுறுப்பாக வியாபாரம் நடக்கிறது. சுகானந்தா பீடா ஸ்டாலில் வெற்றியும் காசும் சுருட்டப்படுகிறது. பிச்சைக்கார சிறுமி தள்ளி நிற்கும் தாயின் முகம் மலர தன் சாமர்த்தியத்தை காட்டி அண்ணா அண்ணா என்று கெஞ்சி காசு சேர்த்து கொண்டிருக்கிறாள். பாரத நாட்டு மாதர் திலகங்கள் என்று அன்றைக்குத்தான் ஒரு சிறந்த நூல் கடைக்கு வந்திருந்தது. அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். என்னை பெற்றவள் மட்டும் தாயல்லள், இந்த புண்ணிய பூமியில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் என் தாய். என்னோடு பிறந்தவள் மட்டும் சகோதரி அல்லள், இந்த புண்ணிய பூமியில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் என் சகோதரி. எந்த பெண்ணுக்கு இழிவு நேர்ந்தாலும் அந்த இழிவில் ஒரு பங்கு என் தாய்க்கும் என் சகோதரிக்கும் வருகிறது என்று நூலின் முன்னுரையில் உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருந்தார் துறவியாகிய அந்நூலாசிரியர். நான் மனம் தோய்ந்து உணர்வுகள் தோய்ந்து கோவிலில் தெய்வ சிலைக்கு மிக அருகில் நிற்கிறார் போன்ற மெய்சிலிர்ப்புடன் இந்த பகுதியை படித்து கொண்டிருந்தேன். அண்ணா அண்ணா, நான் அனாதை அண்ணா, உதவி செய்யுங்கள். அட்டகாசமான சிரிப்பும் கும்மாளவுமாய் பீடா ஸ்டாலுக்கு வந்த 4-5 வாலிபர்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள் சிறுமி. என் கடை வாசலில் யாரோ வந்து ஏதோ கேட்கவே நான் பாரத நாட்டு மாதர் திலகங்களை மூடி வைத்து விட்டு நிமிர்ந்தேன். இல்லற இன்ப ரகசியங்கள் இருக்குதா சார் என்றார் ஒருவர். இல்லை, திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை இருக்குது, வேணுமா? அருமையா இருக்கும் என்றேன். வேண்டாங்க, நமக்கு அதெல்லாம் புரியாது. கேட்டு வந்தவர் போய்விட்டார். பீடா ஸ்டால் வாயிலில் காளையர் சிரிப்பு இன்னும் ஓய்ந்த பாடில்லை. சிறுமியின் அண்ணா கூப்பாடும் நிற்கவில்லை. காளையர் குழுவில் மைனர் போல் தோற்றமளித்த ஒரு இளைஞன் உலகத்திலுள்ள ஈனத்தனமெல்லாம் சேர்த்து சிரிப்பது போல் அசிங்கியமாக சிரித்து கொண்டே அந்த பிச்சைக்கார சிறுமியை பார்த்து கேட்கிறான். இப்படியும் கேட்க தோன்றுமா ஒரு கேள்வி? தூ, மானங்கெட்ட பயல்கள். இதோ பாரு பாப்பா, இப்போ உனக்கு வயது பத்தாதுமா, இன்னும் 5-6 வயசு கழிச்சு வா, நானே காசு கொடுத்து உன்னை கூப்பிடுறேன். பர்சனாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் பாரு. ஆனப்புறம் வரையா தங்கம்? மனம் கூசாமல் வாய் கூசாமல் வீதி நிறைய ஒலிக்கும்படி இப்படி கேட்கிறான். சுற்றி நிற்கிறவர்கள் ஆர்ப்பாட்டமாக நகைக்கிறார்கள். பீடா கடைக்கார வீராசாமி இதை கேட்டு சுகானந்தமாக இளநகை பூக்கிறான். சிறுமி விழிக்கிறாள். அவளுக்கு அவன் கேள்வி விளங்கவில்லை. தள்ளி நின்ற தாய்க்காரி வெட்கி தலை குனிகிறாள். அவளுக்கு விளங்குகிறது. ஆனால் பேச வாயில்லை, வக்கும் இல்லை. ஓடி வந்து இப்படி கேட்டவன் முகத்தில் தூ என்று காரி துப்ப திராணி இல்லை. தாயாக இருந்தும் கோழையாக நிற்கிறாள் அவள். வயறு ஐயா, வயறு இருக்கிறதே. சிறுமிக்கு இளைஞர்களை எல்லாம் அண்ணாவாக உறவாட முடிகிறது. ஆனால் வீதி நிறைய அசிங்கம் பெய்த மாதிரி இந்த கேள்வி ஒலித்த போதே உலகம் சர்வ நாசமாகி இருக்க வேண்டும் போல் எனக்கு மனம் கிடந்து துடிக்கிறது. சிறிது நேரத்துக்கு முன் பாரத நாட்டு மாதர் திலகங்களின் முன்னுரையில் என்ன படித்தேன், என்ன உணர்ந்தேன், எதற்காக மெய்சிலிர்த்தேன்? என்னுடைய புத்தக கடையில் மட்டுமில்லை ஐயா, வாழ்க்கையிலேயே பெண்ணின் பெருமை விலை போகவில்லை. இந்த அகன்ற வீதியில் இந்த ஆபாச கேள்வி ஒலித்த போது ஆண்களும் பெண்களுமாக எத்தனை தமிழ் சகோதர சகோதரிகள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். அத்தனை பேர் உடம்பிலும் இரத்தம் ஓடியதா, ஐஸ் வாட்டர் ஓடியதா? யாரை கேட்டால் என்ன? கேள்வி எவ்வளவு ஆபாசமானது! வீதியில் வினாவ வேண்டிய வினாவா இது? நான் ஓடிப்போய் அந்த பயலை அறையலாம். அறைய விடுவார்களா? என்ன ஓய் சிரிக்கிறீர்? சிரியும் ஐயா, நன்றாக சிரியும். பாரத தேசம் என்று தோல் கொட்டி சிரியும். வெட்கங்கெட்ட நாட்டில் வேறென்ன செய்ய முடியும்? நான் பார்த்த சாரதி எழுதிய வீதியில் ஒரு வினா சிறுகதை கேட்டீர்கள். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.